ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய், சரஸ்வதி விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே பாட்டுக்கு ரொம்ப நாளா ஆடணும், ரொம்ப நாளா பிளான் பண்ணி என்ன டைரக்டர் கதை சொல்ற மாதிரி ஆட முடியாம ஒரு நல்ல பாட்டு கிடைச்சிது, கோல்டன் ஸ்பேரோ. ஸோ அது ரெண்டு பேரும் சூப்பராக ஆடிக்காங்க. ரோமோட ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதோட பிடிஎஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ மாதிரி இருக்கும். அதோட பெரிய விஷயம் என்னன்னா, சரஸ் அதுக்கு பாடியிருக்காங்க. ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? என் காதலே கேட்க முடியாதுன்ற அளவுக்குலாம் இருக்காது, ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ரோமா இன்ஃபியூஸ் பண்ணது என்னோட ஐடியா. அது அழகா அப்படி சேலை கட்டி அதையும் பூ வச்சு எல்லாமே நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். எப்படி தெரியும்? உள்ள போய் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் அதோட ஃபேக்டர் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து மண் பிள்ளையார் வைக்கணும். ஃபஸ்ட் டே வச்சிட்டோம்னா 3 நாள் ஃபாலோ பண்ணணும். 3ஆவது நாள் தான் வந்து ஆற்றுல கழிப்பாங்க. ஸோ 3 நாளுமே வந்து பிரசாதம் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் சீக்கிரம் வந்துருச்சு எங்கள் அம்மா. தேங்காய் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லி கொழுக்கட்டை நிறையா செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டேனால நோ நான்வெஜ், பிகாஸ் இந்த சாமி ஆற்றுல கரைக்கிற வரைக்கும் முட்டை கூட செய்யக்கூடாதான். ஸோ இன்றைக்கி நாங்கள் சுத்த செய்வோம். அதனால் இன்றைக்கி ஒர்க்கு ரொம்ப ஃப்ரீ. அதனால் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சண்டே அன்னைக்கு எல்லாம் நான்வெஜ் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வெஜ்ஜு செஞ்சு விநாயகர் இருக்கிறனால வெஜ்ஜு செஞ்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நானி படம் பார்த்துட்டு. நானி படம் பார்த்து உனக்கு பிடிச்சி தரோமா? என்ன கதை? இப்போ வந்து நானும் தங்கச்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோல்டன் ஸ்பேரோ சேர்ந்து ஆட போறோம். என்ன ஆட போறீங்களா? என்ன பாட்டு ஆட போறோமா? ஏய் சூப்பருங்க. ரெண்டு பேரும் காஸ்டியூம் பண்ணி ஆட போறீங்க. ஓகே, ரெடியா? ரெடி. ஹாப்பி. சரஸ் வந்து இந்த டான்ஸுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் எடுத்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணி கடையை பரப்பிட்டாங்க. இந்த டான்ஸுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ பிரசித்தியா சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ்லி சேலை, சாந்து போட்டு அப்புறமா மற்ற ஆக்சசரிஸ்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ நான் சேலை கட்ட போகிறேன். ரோமா நீங்கள் சேலை கட்டுறீங்களா? ரோமா அதே மூமெண்ட்ல இருக்குங்க, வைப்ல இருக்கு. கோல்டன் ஸ்பேரோ வைப்ல இருக்கு. ரோமா அடேங்க அப்பா. ஒட்டியானை கீழே கிடந்துச்சு. சேலை வந்தோடனே ஒட்டியானத்தை எடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க மேடம். கரெக்டாக இருக்குங்களா மேடம்? மேடம் கரெக்டாக இருக்குங்களா மேடம்? பார்த்து சொல்லுங்கள் மேடம். பாதி ரெடி ஆயிடுச்சு. ஆக்சசரிஸ்லாம் போட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக மேக்கப் போடணும். நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? அவ்வளோதான், தோடெல்லாம் மாற்றி செயின்லாம் போட்டால் ரெடி ஆகிடுவேன். ஒட்டியானோ, நெத்தி சுட்டி. ரோமாவுக்கு ஆட வைக்கலையா? ஐயோ, ரோமா இந்த ட்ரெஸ்ஸில் தான் ஆட போகிறாளா? என்ன ரோமா அவனை ஏமாத்துறாங்களா? இங்கே இந்த ட்ரெஸ்ஸில் அடிக்கிறியா? எதுக்கு அந்த வளையல் வச்சிருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வளையல் வச்சு? என்ன பார்க்குறீங்க? 5-6 எண்ணி பார்க்குறீங்களா? இந்த வளையல் தான் போட போகிறீங்களா நீங்கள்? ஓகே ஓகே, பத்திரமா கோல்டன் ஸ்பேரோக்கு பத்திரமா வச்சுருங்க. ஓ, சீத்தியாக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷூட் வேகமாக முடிக்கணும் 7 மணிக்குள்ளே. அதனால் அந்த பக்கம் சரசு பிரசித்தியாவை ரெடி பண்ணுறாங்க, இந்த பக்கம் ரோமாவை எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோமா வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ தான் அதுக்கிட்ட இருக்குது, அதனால் அதே வந்து அவங்க மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்பிள் கலர், வாவ் வாவ் வாவ், நேற்று போட்டு அதே ட்ரெஸ்ஸு துவைச்சி திருப்பி போட்டுட்ருக்காங்க. இதான் பிரசித்தியாவோட கம்ப்ளீட் லுக். பிரியங்கா மோகன் மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒட்டியானோ, நெக்லஸ்ஸு, நெத்திச்சூட்டி, தோடு, திரும்ப மண்டை மேலே ஒரு டிசைன் கொண்டை எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னும் டான்ஸ் மட்டும் தான் போடணும். இந்த பக்கம் குட்டி பிரியங்கா மோகன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மண்டை மேலே கொண்டை, செயின் எல்லாம் போட்டிருக்கு. சிரிப்பை பாருங்க அதுக்கு. அக்கா அப்படியே வாட்ச் பண்ணி இது ஏன் போல அது ஏன் போலன்னு அது கேட்டுட்டு இருக்கு ரோமா.
ரோமா வந்து பர்ஃபெக்டாக டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கண்ணாடிலாம் போட்டு செயின்ஸ் போட்டு நெத்திச்சூடி வச்சு ஒட்டியானம் போட்டு பர்ஃபெக்ட்லி ரெடியாக நிற்கிறாங்க. ஆட ரெடியா? பிரசித்தியாவுக்கு இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் கண்ணாடி கிடச்சிது தேடி. ஸோ பிரசித்தியாவும் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க பிரியங்கா யார் நல்ல பிரியங்கா மோகன் மாதிரி ஆடுறாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கையில் ஏதோ பூ கட்டிட்டு ஆடுவாங்க, அதுக்கு பூவும் ரெடி ஆயிடுச்சு. பூ வாங்கிட்டு வாங்க. வாயில போட்ட பீடாதான். எனக்கே தெரியாது, இந்த புள்ள அழகா பாட்டு பாடுதுங்க. ரொம்ப நாளாக பிரசித்தியா ரோமாவோட டான்ஸ் ஆடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான சாங் கரெக்டாக செட் ஆகல. இந்த பாட்டுக்கு ரோமா சூப்பராக ஆடி ப்ராக்டிஸும் பண்ணுறோம். ரோமா டான்ஸ் மட்டும் ஆடுவான்னு பார்த்தா பாட்டும் பாடுறா. அதே மாதிரி லிப்ஸிங் பண்ணி பர்ஃபெக்டாக ஆடினாங்க. 2 1 கோ. டயலாட் சிங்கிங் டுவெட் வேற யாரோ. சூப்பரா ஆடிட்டா பிரசித்தியா கோல்டன் ஸ்பேரோ. அதுக்குள்ள வந்து கெட்டப்லாம் மாத்தி வேற ஒரு சாங்குக்கு ரெடியா இருக்காங்க. அதான் லைட்டா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பாட்டு காட்ட போறீங்க? இந்த பாட்டு வந்து ரோமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட சேர்ந்து பிரசித்தியா ஆட போறான் இந்த பாட்டுக்கும். இது என்ன படம் தெரியுமா? அந்த ஜங்கிள் இதுதானே. என்ன ஜங்கிள் இது? தங்கலான் விக்ரம் படம். அந்த பாட்டு செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீ உனக்கு தெரியுமா அந்த பாட்டு? இங்க பாடு. ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சுங்க இந்த புள்ள. ஏன் கடை சத்தமா பாருக்குன்னு எலி. ஐயோ அன்னக்கிளி 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 புது வெக்க வந்து மாமணிக்கு சொக்கி நின்னாலே மினுக்கி மினுக்கி இருக்கா நடந்த சின்னக்குத்த சிலுப்பி சிலுப்பி சீனா சிலுப்பி திலுக்கா நடந்த சில்லாக்குத்த ஏ ஏ ஏ ஏ. காப்பிரைட் இஷ்யூனால சரசு பாடின பாட்டே அப்படியே நாங்கள் போட்டுட்டோம். இந்த 2 பாட்டில் சரசு பாடினது உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். A few moments later. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் பண்ணிட்டு இருக்கேன். கறி நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கறி நூடுல்ஸ்னா டாப் ராமன் கறி நூடுல்ஸ். ஆமாம், கறினா வந்து தமிழ் கறியில், இங்கிலீஷ் கறி மசாலா. நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணுறா. நானும் சரசு பிரசித்தியா மட்டும்தான் சாப்பிடணும். ரோமாலாம் தோசை சாப்பிட்டா. சீக்கிரம் பண்ணு. அப்புறம் கொரியன் நூடுல்ஸ் ஒன்று இருக்கு. நாளைக்கு போதும் நாளைக்கு பண்ணிக்கலாம். சரஸ்வதி என்ன நூடுல்ஸ் கடை போட்டிங்களா? கறி நூடுல்ஸ் கடையை சரஸ்வதி போட்டு எவ்வளோ நூடுல்ஸு? ரைட், ஓகே. சரஸ்வதி நூடுல்ஸ் கடையை போட்டாங்க, கறி நூடுல்ஸ் கடையை. அப்படியே வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்துட்டு சாப்பிடலான்னு யூடியூப்ல படத்தை போட்டோம். ரோமாவும் எங்கள் அம்மாவும் தூங்க போயிட்டாங்க. இந்த படம் நாங்கள் திருச்சியில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் படம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. 2020 அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது வந்து இது படம் எதுனா மாஃபியா அதெல்லாம் பார்த்தோம்ல. சரி, ஓகே, போடு படத்தை ப்ளே பண்ணிவிடு. தூங்கிட்டு இருந்த ரோமா எந்திரிச்சு வந்துச்சு, பசிக்குதுன்னு. எனக்கு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்? தூக்கம் வரல உனக்கு? மயக்கமாக இருக்குன்னு இப்போ தூங்க தானே போகிற? ரோமாவுக்கு செம மயக்கமாக இருக்கான், பசிக்குதுன்னு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு சுற்றி போட்டோன்னா போய் படுத்துருவாங்க. கரெக்டு தானே மேடம்? அம்மா சுற்றி போட்டாங்களா இல்லையா? சுற்றி போட சொல்லு. The next day. மண் பிள்ளையார் வந்து இன்னையோட 3வது நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டாங்க. ஆற்றுல இன்றைக்கி தான் கரைக்கணும். ஈவினிங் பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அவளை கூட்டிகிட்டு போய் பாலக்கரையில் இந்த விநாயகர் அவங்க பொறுப்பாக கொடுத்துறாங்க, அவங்க கரைச்சிடுவாங்க. இந்த ஊர்வலத்தையும் போய் பார்க்கலாம், அதான் இன்றைக்கான பிளானு. ரோமா குட்டி என்ன செய்கிற? மம்மி அப்பாவும் வண்ணம் போயிட்டாங்க. நானும் அம்மாவும் தோலையா
ஜாலியா இருக்கும். எப்படி இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட்டு? சூப்பரா இருந்தது. அப்புறம் உன்னை எங்கே சேர்க்க போகிறோம்? ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் நம்ம ரோமாவை. அதுக்கு பேக்கு எல்லாம் வாங்குறோம் ரோமாக்கு. ஹாப்பி? ஜாலியா? நீ என்ன பார்த்துட்டு இருக்க டிவியில்? பாபி ஷோ பார்க்குறேன். பாபி ஷோ பார்க்குறியாடி? யார் கூட பார்க்குற? நானே பார்க்குறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வீட்டில் வந்து மம்மி மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. பட் வந்து சுத்தமாக வந்து அவங்க சப்புன்னு பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு காரமாக இருக்கக்கூடாதுன்றதுனால. அப்புறம் வந்து சைட் டிஷ் வந்து எதுவும் பண்ணல, ரைட்டாக எதுவும் பண்ணல. ஸோ அவங்க வெளில போயிட்டு வரத்துக்குள்ளே வந்து எனக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் சைட் டிஷ் தொட்டுக்கா. அவங்களும் இன்னும் யாரும் சாப்பிடல அப்படின்னாங்க. பட் வந்து அவங்க வர லேட் ஆயிடுச்சு, மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க வருவாங்களான்னு தெரில. என்னால் அது மட்டும் எனக்கு உள்ள சாப்பாடு இறக்க மாட்டேங்குது. சாப்பாடு அளவு கம்பிட்ட கொஞ்சம் டேஸ்ட் பட்ஸ் வந்து ஏதாவது சாப்பிட்லாம் காரசாரமாக, அது எனக்கு சளி பிடிச்ச மாதிரி வேறு ஃபீல் ஆச்சு. அதை வந்து நான் ஒரு பன்னீர் செட்டிநாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோடனே வந்து நான் சாப்பிடுவேன். ரோமா ஆல்ரெடி சாப்பிட்டா, நானும் ரோமா குளிச்சுட்டு ரெடியாக இருக்கும். எதுக்குன்னு கேட்குறீங்களா? சும்மா நாளை ஓட்ட. ஒரு வழியாக வந்துட்டீங்க 2 பேரும். வந்துட்டோம். வேலை போன வேலையை முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி பிரசித்தியாவுக்கு காலையில் செஞ்சதே இருக்குது, அதோட விட்டாச்சு. ப்ளஸ் வந்து பன்னீர் கிரேவி, காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் வந்து நம்ம ஆர்நாட் கிச்சனில் ஆர்டர் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு போவோம். நான் வெறும் இதோட சாப்பிடுறேன். என் பொண்டாட்டி இது இல்லாமல் சாப்பிட முடியல ஆர்டர் போட்டுருக்கான். சூப்பரா இருக்கு. பன்னீர் டேஸ்டா இருக்கு. சப்பாத்தி வச்சு அட்டகாசமாக சப்பாத்தி நானுக்கு தான் சென்னையா. இன்றைக்கி எங்கள் ஊர் திருச்சியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம். ஸோ இந்த விநாயகர் சிலையை வந்து பெரிய சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சிட்டோம்னா அவங்க ஆற்றுல கரைச்சிருவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமாவும் பிரசித்தியாவும் சண்டை போட்டு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 2 பேரும் கிரேப்ஸ் பைத்தியம். அந்த ரோமா எப்போ பார்த்தாலும் கிரேப்ஸ் வாங்கி கொடுங்க, கிரேப்ஸ் வாங்கி. நான் எப்பயாச்சும் கம்மியாக தான் இருக்கும், அதுவும் அது பண்ணுவாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்து பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா, தர முடியாது. நீ தான் நிறையா சாப்பிட்ட. அப்போல்லாம் பிரசித்தியா உனக்கு இன்றைக்கி நான் ஒன்று வாங்கி தரேன், அவளுக்கு வேண்டாம் படி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி ஒரு 7 மணிக்கு ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாலக்கரையில் போய் தான் வைக்கலான்னு பார்த்தா, நான் பக்கத்தில் நியர்பையில் ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு, அங்கேயே போய் வச்சுட்டு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. விநாயகரை பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, பத்திரமா அவர் வழி அனுப்பிச்சுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஸ்பேரோ எப்படி ஆடினாங்க, அது இன்னொரு பாட்டு என்ன, சினிக்கி சினிக்கி, இது 2ல ரோமா எப்படி ஆனா விநாயகர். நீங்க குட்டிக்காளி இருக்கு, குட்டிக்காளி குட்டிக்காளியா? ஆமாம், விநாயகர் பாட்டு இது இது என்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து வேற என்ன விஷயம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கோட 3rd ஸ்டேஜ் பட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு டிசைன் ஒர்க்லாம் முடிச்சிடுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெரிய அப்டேட், ஒரு பெரிய சேனல் நம்மளை பற்றி ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட ஓவர்லோட நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.